So hi guys, same day இன்னொரு வீடியோ போடுறதுக்கு சும்மா யோசித்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் சர்ச். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து பெட்டி மூவி வந்து ட்ரெய்லர் லான்ச். ஸோ ஓகே, ஒன்ஸ் ட்ரெய்லர் லான்ச் ஆன பிறகு பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கலான்னு யோசித்தேன். ஸோ ஜஸ்ட் 4 o'clock நான் ட்ரெய்லர் பார்த்தேன் தமிழில், பெட்டி. ஸோ திஸ் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மூவி அண்ட் மோஸ்ட் அவைட்டட் ட்ரெய்லர் மூவி அண்ட் ஆல். ஏற்கனவே மார்ச்சில் ரிலீஸ் ஆனதா இருந்தது, பட் இட்ஸ் போஸ்ட்போன். ஸோ நவ் இட்ஸ் June 4 ரிலீஸ் ஆகுது. ஸோ மோர் ஓவர் நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த மூவிக்காக. அண்ட் ஹைக்கு அதிகம், பிகாஸ் யூ நோ இட்ஸ் ராம் சரண் மூவி அண்ட் இட்ஸ் மை ஃபேவரட் ஆல்சோ. ஸோ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மோர் ஓவர் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் மோஸ்ட் வெயிட்டட் ஃபார் ராம் சரண் அண்ட் அல்லு அர்ஜுன் இஸ் அ மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மூவி ட்ரெய்லர் ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன். இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆனோடனே என்ன தோணுச்சுன்னா இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா அதில் வந்து ஹீரோவை ரன்னராகவும் காமிச்சிருக்காங்க, ரெஸ்லராகவும் காமிச்சிருக்காங்க அண்டு கிரிக்கெட்டர். ஸோ இது வந்து மோஸ்ட் ரொம்ப பெரிய லெவலில் விளையாடுற மாதிரிலாம் காட்டல. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்ட்ரீட்லலாம் விளையாடுவாங்கள்ல பசங்க, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லெவலில் விளையாடி இட்ஸ் நல்லா பிளேயர்ஸ். ஸோ ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தா நிறைய இடத்துல எங்கேயோ டார்ச்சர் நடக்கிற மாதிரியும் இருக்குது அண்டு சம் ஆக்ஷன்ஸும் இருக்குது. ஹீரோ வந்து அதை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசைப்பட்டு அதை பண்ணுற மாதிரி இல்லை. அண்டு சம் லோ கேஸ்ட்ல இருந்து, எப்படின்னா இந்த கூலி பசங்களாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட கேஸ்ட்லாம் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ பெரிய ஆளுங்க 2 ஊர் பிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது. லைக் அதில் வந்து மெயின் கேரக்டர் இந்த ஜக்பதி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட கேரக்டர் ரொம்ப மெயின் லீடாக காமிச்சிருக்காங்க. அதில் அவர் சொல்கிறாரு, லைக் உங்கள் ஊருக்காரங்களுக்கு ஒரு மரியாதை, எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஒரு மரியாதையா. லைக் அதுலேயே நம்மளுக்கு தெரியுது, லைக் சம் ரெஸ்பெக்ட் ரிலேட்டட், ரிலீஜியன் ரிலேட்டட், இல்லைன்னா ஏதாவது ஜாதி ரிலேட்டட், கேஸ்ட் ரிலேட்டட் சம் பிரித்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள முன்னேற விடாமல், இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு எப்படி ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கும், ஓவரால் ரெஸ்பெக்டாக தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது மூவி. அதில் ஹீரோட மெயின் லீடே அவரோட பவர் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவர் வந்து அவங்களோட ஜாதி மக்களுக்கு, இல்லை கேஸ்ட் ரிலேட்டடோ இல்லை ரிலிஜன் ரிலேட்டடோ அவங்களுக்கு அந்த வந்து கரெக்டாக அந்த இது கிடைக்கணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், அதுக்காக அவர் போராடுறாரு. ஸோ மோர் ஓவர் ஆக்டிங் வந்து ராம் சரண் சொல்லவே வேணாம். இட்ஸ் நோ டவுட் ஹி இஸ் சூப்பர் டூப்பர் ஆக்டர். அண்ட் மோர் ஓவர் அவரோட ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, அதில் செம்மையாக இருக்குது. இதில் கெமியூ பொம்மனிராணி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது ஹிந்தி பாலிவுட் ஆக்டர், சைட் ஆக்டர் அண்ட் லீட் ஆக்டர் ஆல்சோ. பட் இதில் வந்து கெமியூ தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதில் ஆர்கனைசரோ சம்திங் பண்ணுற மாதிரி இருக்காரு. ஊரில் வராரு, கேட்குறாரு யார் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுவானா, அதுலேயும் பெத்தி நேம் தான் சொல்கிறாங்க. யார் நல்லா ரெஸ்லர் கேட்டாலும் பெத்தி நேம் தான் சொல்கிறாங்க. யார் நல்லா ரன்னர்னு கேட்டாலும் பெத்தி நேம் தான் சொல்கிறாங்க. ஸோ மைண்டில் அவருக்கு ஒரு ஹைக் வருது. லைக் ஓவரால் 3த்துலேயுமே வந்து பெஸ்ட்டு அவர் இருக்காருன்னா அவன் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு ஏற்கனவே ரொம்ப நல்லது தான். பட் இதில் ஆஸ் அ சவுத் இண்டஸ்ட்ரியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சின்ன கெமியூ மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் ஆக்டிங், ஓவர் மூவி பார்த்தா தான் அதோட எக்ஸ்பெக்டேஷன் தெரியும். அண்ட் இன்னொரு இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்டிங், இட்ஸ் லைக் தேவே நாயுடு. அவரோட ஆக்டிங்லாம் நீங்கள் வந்து மிர்சாப்பூர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, யார் மேபி இட்ஸ் அடல்ட் சீரீஸ். ஸோ பெரியவங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி யங்ஸ்டர். ஸோ மிர்சாப்பூரில் பாபு பையா தெரியுமா, தமிழில் அவரோட நேம் அதுதான் ஹைலைட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த உடனே இட்ஸ் லிட்ரலி ஃபீல் இட்ஸ் லைக் மிர்சாப்பூர். ஏன்னா அவரோட ஆக்டிங்கில் எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல. ஜஸ்ட் அவரோட ட்ரெஸ்அப் மிர்சாப்பூரில் போட்டிருக்க அந்த குர்தா பஜாமா மட்டும் மாறி இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஆஸ் இட் இஸ் ஸ்டைல், ஆஸ் இட் இஸ் ஆட்டிடியூட், ஆஸ் இட் இஸ் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அவரை பற்றி ஆக்டிங் சொல்ல வேணாம். நான் ராம் சரணுக்காக பார்க்குறது இல்லையா, அவருக்காக மோஸ்ட்லி பார்ப்பேன். பிகாஸ் ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் ஹர். ஸோ லிட்ரலி நல்லாயிருக்கும். ஹீரோயின் ஜான்வி கபூர், obviously it's a Bollywood actor.
glamour wise okay, he is so beautiful, she is so beautiful, and she is so lovely and charming. So she is so beautiful and lovely and charming. South industry la ஏற்கனவே ஒரு மூவி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராம்சரண் கூட இல்லை, இன்னொரு தெலுங்கு ஆக்டர் கூட ஒரு மூவி எடுத்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலி அவங்களை கிளாமருக்காக தான் போட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது இன் ட்ரெய்லரில். மேபி அவங்க வந்து மூவியில் நல்ல ஆக்டிங் இருந்திருக்கலாம். ட்ரெய்லரில் அவங்களோட இதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டல, ஜஸ்ட் கிளாமர் கொஞ்சம் இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அது வந்து நம்ம மூவி வந்த பிறகு ஹீரோயின் பற்றி பேசலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதில் இன்னொரு கேரக்டர்ஸும் ரவி கிஷன் கேரக்டர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு காமிச்சிருக்காங்க. லைக் ஏன்னா மூவியில் பொலிட்டிக்கல் லிங்க்கும் கண்டிப்பாக ஆட் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஜாதி இல்லைன்னா கேஸ்ட் இல்லைன்னா ரிலீஜியன் வைஸ் இல்லைன்னா கீழ் மக்கள் அதெல்லாம் இது ஆட் ஆகுறதே அதில் நடுவில் எல்லாமே பொலிட்டிக்கல் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ பொலிட்டிக்கலோட ஒரு பார்ட்டாக தான் அவர் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவர் ஹார்ஷாக கேட்குறாரு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஹீரோவோட இது வந்து ஹைலைட் ஆகுது, கேரக்டர் ஹைலைட் ஆகுது. ஸோ அவர் வந்து ஒரு அத்லெட்டிக் அந்த மாதிரி. ஏன்னா இன்னொன்று என்னன்னா அவர் ரொம்ப பெரிய லெவலில் கூட போய் விளையாடுறாரு அப்படிலாம் ஃபீல் ஆகுது. அதில் ஹீரோ ஒரு வேர்ட் வேற ஒன்று சொல்லுவார், லைக் உங்களுக்கு இது விளையாட்டா தெரியலாம், பட் எனக்கு இது போராட்டம். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு ரிலீஜனோ காஸ்டோ இல்லைன்னா வந்து ரெஸ்பெக்ட்காக போராடுறாரு. நம்மளுக்கு அது ஒரு விளையாட்டா தெரியலாம், பட் அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ மூவி எமோஷன்ஸும் இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸும் இருக்குது, அண்ட் அவரோட பிளேயிங் போஸ்டர்லாம் செம்மையாக இருக்குது. கடைசி ட்ரெய்லரில் முடியும் போது அவரை வந்து ஜஸ்ட் ஒரு ரன்னரா கிரிக்கெட்டரா அண்டு பாஸ் அவுட் அந்த ரெஸ்லராகவும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ மேபி அந்த சீன்ஸ்லாம் வந்து ட்ரெய்லரே செம்மையாக இருக்குது. ஸோ மூவியில் ஓவரால் காட்டும் போது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் அங்கே அதில் காமிச்சிருக்க பீப்புள்ஸோட எமோஷன்ஸும் ஃபீல் ஆகுது. நிறையா போலீஸ் ஆளுங்க அவ்வளோ பேரை அவங்க பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்காங்க. கூலிக்காரங்க அவங்கள போட்டு அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காகன்னு அது ஸ்பெசிஃபிக்காக அதில் மென்ஷன் ஆகலை. அவங்கள ஜஸ்ட்டு என்ன சொல்லி அடிக்கிறாங்கன்னா, நீங்கள் பப்ளிக் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை அழுக்கு பண்ணுறீங்க. ஸோ மீன்ஸ் அவங்கள வந்து அவங்க ஒரு அந்த பீப்புள்ஸை அவங்க ஒரு டர்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரெஸ்பெக்ட். ஏன்னா ஒரே பூமியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேம் ரெஸ்பெக்ட் தான் கிடைக்கணும். ஸோ இதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் தட் மூவி. ஸோ பார்க்கலாம் ராம் சரண் எப்படி இந்த ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு மோரோவர் ஆல் ஆக்டர்ஸ் பற்றியும் பேசியாச்சு. மோஸ்ட்லி ஸ்டோரி எல்லாமே வந்து அந்த ரெஸ்பெக்டில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கலாம் 4 ஜூன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மூவி ரிவ்யூஸும் உங்களுக்கு போடுறேன். ட்ரெய்லர் வந்து லான்ச் ஆயிடுச்சு, போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லரு. மலையாளம் அண்டு தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு. அண்டு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகுது மோஸ்ட்லி. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு மூவியாக பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் இது வந்து ரொம்ப பர்சனலாக கூட ஃபீல் ஆகும். சம் ஹவு பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃப்யூச்சரில் அவங்க அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆகும். மோரோவர் அந்த கிராம பீப்புள்ஸ் அந்த பக்கம்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இந்த மூவி எடுத்துருக்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷில் விஜயநகர் சம்திங் வில்லேஜில் தான் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்டு தட் நம்ம மிர்சாப்பூர் கிங் தெரியும்ல உங்களுக்கு, தேவ நாயுடு, அவரை வந்து மோரோவர் காமிச்சிருக்கிறது ஏதோ சம் பெரிய ஆளு, பெரிய தலைவரோ இல்லை அவரோட பையனா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் அவரை ரொம்ப ஆட்டம் பாட்டத்தோட ரொம்ப ஒருத்தவங்களை வந்து இப்படி லீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ராம் சரண் வந்து லோவர் பீப்புள்லேருந்து காமிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்க போது. மூவி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலாக இருக்குது. 4 டைப் ஆஃப் மியூசிக்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அந்த பிளேயிங் கேரக்டர் வரும்போது, அண்டு சம் பொலிட்டிக்கல் ட்ராமா வரும்போது, அண்டு எமோஷன் சீன்ஸ் வரும்போது, அண்ட் அந்த கேர்லிஷ் ஹீரோயின் காட்டும் போது. ஸோ மேபி சாங்ஸ்லாம் இன்னும் வரல, வந்த பிறகு சாங்ஸும் நல்லாயிருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ ஒப்வியஸ்லி மியூசிக் டவுட்டே பண்ண வேணாம். இட்ஸ் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, டாட்டா, பை பை, நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.